उलग तमिल சொந்தங்களுக்கு வணக்கம் नमस्कार दोस्तों नामकल से नागराजन हूँ चलिए वीडियो शुरू करते हैं முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட நம்ம அறிமுகமாகி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம முதல்ல கேட்கிற கேள்வி உங்க பெயர் என்ன தங்களுடைய பெயர் என்ன இத இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் இதே ஹிந்தியில आपका नाम क्या है आपका नाम क्या है சேர்த்து படிக்கும் பொழுது आपका नाम क्या है आपका नाम क्या है அப்படின்னு கேட்போம் இதே கேள்வியை அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்க திருப்பி சொல்ல வேண்டியது என் பெயர் நாகராஜ் என் பெயர் நாகராஜ் இங்கிலீஷ்ல மை நேம் இஸ் நாகராஜன் மை நேம் இஸ் நாகராஜன் ஹிந்தியில मेरा नाम नागराजन है मेरा नाम नागराजन है मेरा என்பது என்னுடைய என்று குறிக்கும் நாம் என்பது பெயர் ஹே என்பது இருக்கிறேன் என்ற பொருளை தரும் இப்போதைக்கு இது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க மேற்கொண்டு அடுத்த வீடியோல சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேன் அடுத்தது நலம் விசாரிப்பது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இங்கிலீஷ்ல how are you how are you ஹிந்தில आप कैसे हैं आप कैसे हैं இப்படின்னு கேட்பாங்க இது ஃபார்முலா கேட்டா आप कैसे हैं இன்ஃபார்முலா கேட்டா அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஏ மச்சான் என்னையா எப்படியா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது क्या हाल है क्या हाल है இன்னொரு மாதிரியும் கேட்பாங்க क्या हाल चाल है क्या हाल चाल है இப்படின்னு கேட்பாங்க இது எல்லாமே ஒண்ணுதான் how are you நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது இதுக்கு பதில் நான் நலமாக இருக்கிறேன் I am fine I am good I am very well இத மூணு விதமா எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்க मैं ठीक हूं मैं ठीक हूं मैं अच्छा हूं मैं अच्छा हूं मैं बहुत बढ़िया हूं मैं बहुत बढ़िया हूं मैं ठीक हूं मैं अच्छा हूं मैं बहुत बढ़िया हूं இப்படின்னு மூணு விதமா சொல்லலாங்க உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இதை இங்கிலீஷ்ல இட்ஸ் நைஸ் டு மீட் யூ கிளாட் டு மீட் யூ லவ்லி டு மீட் யூ இட்ஸ் a pleasure டு மீட் யூ இப்படின்னு சொல்லுவாங்க இதை ஹிந்தியில ரெண்டு விதமா சொல்லலாங்க आपसे मिलकर अच्छा लगा आपसे मिलकर अच्छा लगा ரெண்டாவது முறை आपसे मिलकर खुशी हुई आपसे मिलकर खुशी हुई அடுத்து உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா आपसे मिलकर बहुत अच्छा लगा आपसे मिलकर बहुत अच्छा लगा आपसे मिलकर बहुत खुशी हुई आपसे मिलकर बहुत खुशी हुई தமிழ்ல வரவேற்கிறதுக்கு நல்வரவு அப்படின்ற வார்த்தையை கல்யாண வீட்டுல முக்கியமான விசேஷங்கள்ல எழுதி போடுவாங்க அதே மாதிரியான நல்வரவு அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் யூ ஆர் வெல்கம் தமிழ்ல நல்வரவு இங்கிலீஷ்ல வெல்கம் ஹிந்தியில ஸ்வாகத் ஹிந்தியில ஸ்வாகத் இத சென்டென்ஸா எப்படி மாத்தலாம் அப்படின்னா உங்களை வரவேற்கின்றோம் தங்களை வரவேற்கின்றோம் அப்படின்னா आपका स्वागत है आपका स्वागत है நல்வரவு आपका स्वागत है ஹிந்தி பேசு தமிழா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது வெல்கம் டு ஹிந்தி பேசு தமிழா யூடியூப் சேனல் இதை ஹிந்தில சொல்றதுக்கு हिंदी पेसु तमिला यूट्यूब चैनल में सभी का स्वागत है हिंदी पेसु तमिला यूट्यूब चैनल में सभी का स्वागत है இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துவோம் இங்கிலீஷ்ல have a good day
ஹாவ் அ நைஸ் டே இப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில ஹாவ் அ குட் டே அப்படின்னா ஆப்கா தீன் அச்சா ஹோ. ஆப்கா தீன் அச்சா ஹோ. அடுத்து ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கா தீன் சுப் ஹோ. ஆப்கா தீன் சுப் ஹோ. ஆப்கா தீன் சுப் ஹோ. அடுத்து இப்படியும் சொல்லலாம், ஆப்கா தீன் பஹுத் படியா ரஹே. அடுத்து மீண்டும் சந்திக்கலாம். இங்கிலீஷ்ல see you later, see you tomorrow, see you again இப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹிந்தில எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. திரும்ப சந்திக்கலாம். ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே. நிச்சயமாக சந்திக்கலாம். ஜரூர் மிலேங்கே. ஜரூர் மிலேங்கே. சீக்கிரமாக சந்திக்கலாம். ஜல்தி மிலேங்கே. ஜல்தி மிலேங்கே. கண்டிப்பாக சந்திக்கலாம். பக்கா மிலேங்கே. பக்கா மிலேங்கே. பிறகு சந்திக்கலாம். बाद में मिलेंगे. बाद में मिलेंगे. மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். அடிக்கடி சந்திக்கலாம். बार बार मिलेंगे. बार बार मिलेंगे. நாளை சந்திக்கலாம். कल मिलेंगे. कल मिलेंगे. நாளை மறுநாள் சந்திக்கலாம். परसों मिलेंगे. परसों मिलेंगे. தமிழ்ல உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவோம். உங்க உடம்ப பார்த்துக்குங்க, உங்க உடம்ப கவனிச்சுக்குங்கன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு விதமா சொல்லலாங்க. ரெண்டுமே பொலைட்டா ஃபார்முலா சொல்ற மாதிரி தான் இருக்கும். மிகவும் மரியாதையா சொல்றோம். அப்னா தியான் ரக்கியே. அப்னா தியான் ரக்கியே. அப்னா கியால் ரக்கியே. அப்னா கியால் ரக்கியே. இது பொலைட்டா சொல்றதுங்க. இது உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க, உங்க பெற்றவங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னா ஆப்கே மாதா பிதா கா தியான் ரக்கியே. ஆப்கே மாதா பிதா கா தியான் ரக்கியே. आपके माता पिता का ख्याल रखिए. आपके माता पिता का ख्याल சென்று வருகிறேன். குட் பை. இத அல்விதா அல்விதா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்று வருகிறேன், குட் பை, அல்விதா அல்விதா. सभी को नमस्कार जी. हिंदी पेज तमिला यूट्यूब चैनल में सभी का स्वागत है. आप सभी से मिलकर बहुत खुशी हुई है. मेरा नाम नागराज है. मैं नामकल में रहता हूँ. हिंदी सिखाना मेरा शौक है. आप हिंदी सीखना चाहते हैं तो मेरे चैनल को फॉलो कीजिए. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். முதல் கோணல் மற்றும் கோணல். புதிதாக சந்திக்கும் நபர்களிடம் நன்மதிப்பை பெற வாழ்த்துக்கள் மிகவும் உதவியாக இருக்கும். உடன் பணிபுரியும் சக பணியாளருடன் நல்ல உறவை பராமரிக்க இது தேவைப்படும். மத்திய அரசு பணிக்காக படிக்கும் நபர்களுக்கு வாழ்த்துக்கள் மிகவும் தேவைப்படும். IAS, IPS, IFS, IRS போன்ற தேர்வுகளில் பர்சனல் இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் இவைகள் நடத்தப்படும் பொழுது வாழ்த்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டெலிகாலர் ஜாப், கால் சென்டர் ஜாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு, கேட்டரிங் படிப்பு, 5 ஸ்டார் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட், ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிகியூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ், ஹேர் ஹோஸ்டர்ஸ், ஹாலிடேஸ் டூர் அழைத்து செல்பவர்கள் மற்றும் ஹாலிடேஸ் டூர் செல்பவர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து மத்திய அரசு பணிக்கு மாறுபவர்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் கற்றுக்கொள்வது மிகவும் உபயோகமாக இருக்கும்.